மூணாவது, தினமும் நம்ம வந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லி மனசை வந்து சுத்தம் படுத்தணும். மனசு வந்து ஒரு கண்ணாடி மாரி, கண்ணாடியில வந்து அடிக்கடி தூசு வந்து உட்கார்ந்துடும். அந்த மாதிரி இந்த மனக்கண்ணாடியை சுத்தம் பண்ணணும். எப்படி சுத்தம் பண்ணணும்னா தினமும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லணும். மனசை சுத்தம் பண்ணணும். கோபத்துல இருந்து விடணும். காமத்தை, கோபத்தை, பேராசையை, பொறாமையை, மயக்கத்தை, எல்லாத்தையும் எல்லா அசுத்தங்களும் விடணும், சுத்தப்படுத்தணும். ஸோ இப்போ வந்து 10வது ஸ்லோகத்தை பார்க்குறோம். ஒரு யோகி வந்து தன்னை உடலை சுத்தமாக வச்சுக்கணும், மனசை சுத்தமாக வச்சுக்கணும். அப்புறம் அவன் ஆத்மாவை, அதாவது எப்பவுமே வந்து பகவான் கிருஷ்ணர் மாதிரி நினைச்சிட்டே இருக்கணும். அவருக்கு தொண்டாற்ற வேண்டும், அவருக்காகவே எல்லா செயல்களும் அவருக்காக செய்ய வேண்டும். எப்பவுமே 24 மணி நேரமே நம்ம வந்து பகவானோட தொடர்புல இருக்கணும், பகவான் பக்தர்கள் தொடர்புல இருக்கணும், பகவானோட தொடர்புல இருக்கணும். எப்பவுமே நம்ம புலன்களையும் மனசையும்